வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். முகேஷ் அம்பானி இல்ல திருமண விழாவில் மணமக்களை வாழ்த்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. முன்னாள் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம். நீட் தேர்வு நம்முடைய பொதுக்கல்வி நெறிமுறைகளுக்கு எதிரானது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். யாரை காப்பாற்ற ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் நடத்தப்பட்டது? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டது உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான திமுக அரசின் நாடகம். நாம் தமிழர் சீமான் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். முகேஷ் அம்பானி இல்ல திருமண விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மணமக்களை வாழ்த்தினார். தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட் திருமணம் மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் மையத்தில் கடந்த 12ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான வகையில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த திருமணத்தில் உலக தலைவர்கள், உலக அளவிலான பிரபலங்கள், இந்திய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், சினிமா நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து நேற்றும் இன்றும் திருமணத்தையொட்டி பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. நேற்று மணமக்களுக்கு ஆசி வழங்கும் விழாவான சுப ஆசிர்வாத நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலும் ஏராளமானோர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று மணமக்கள் ஆனந்த் அம்பானி, ராதிகா மர்ச்சன்ட்டை வாழ்த்தினார். அப்போது மணமக்கள் பிரதமர் மோடியின் காலில் விழுந்து வணங்கினார்கள். திருமண வரவேற்பு விழாவிற்கு வருகை தந்த பிரதமர் மோடியை முகேஷ் அம்பானி வாசலில் வந்து வரவேற்று அழைத்து சென்றார். முன்னாள் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் முக்கிய கட்சிகளாக ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி நேருக்கு நேர் மோத உள்ளன. ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் களமிறங்கியுள்ளார். அதேபோல் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்கியுள்ளார். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இரு வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்று பிரச்சாரத்தில் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென கூட்டத்தில் இருந்த நபர் ட்ரம்பை குறிவைத்து துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினார். இந்த துப்பாக்கி சூடு தாக்குதலில் டொனால்ட் ட்ரம்ப் காதில் இரத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தால் கூடியிருந்த மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகள் ட்ரம்பை சுற்றி பாதுகாப்பு அரணாக மாறினர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இதையடுத்து துப்பாக்கி சூடு நடத்திய நபர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த டொனால்ட் ட்ரம்பிற்கு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது அவர் நலமுடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எனது நண்பரும் முன்னாள் அமெரிக்க அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து அறிந்து ஆழ்ந்த கவலை அடைந்தேன் என்றும், இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் எனவும், அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை, அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு நம்முடைய பொதுக்கல்வி நெறிமுறைகளுக்கு எதிரானது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நீட் தேர்வு தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஜூன் 28ஆம் தேதியிட்ட உங்கள் கடிதத்திற்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார். மேலும் நீட் தேர்வு நமது உயர்கல்வி அமைப்பில் உள்ள அப்பட்டமான குறைபாடுகளை அம்பலப்படுத்தியுள்ளது என்றும், தேசிய அளவிலான மையப்படுத்தப்பட்ட தேர்வு முறை விளிம்பு நிலை மாணவர்கள் மீது உண்டாக்கும் பாதிப்பு குறித்த கவனத்தை ஈர்த்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் ஜூன் 4ஆம் தேதி நீட் இளநிலை முடிவுகள் குறித்த தேதிக்கு முன்னரே மாணவர்களின் நீதிக்காக காங்கிரஸ் கட்சி போராடி வருகிறது எனவும், ஒன்றிய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமையின் பெருந்தோல்வியால் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான மாணவர்களை கடந்த ஒரு மாதத்தில் சந்தித்தேன் எனவும், 24 லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் நீதி கிடைக்க வேண்டும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மேலும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது நான் ஆற்றிய உரையும் நீட் தேர்வால் ஏழை மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த கவனத்தை ஈர்த்தது எனவும், தனியார் பயிற்சி நிறுவனங்களுக்கு செல்ல முடியாததும், பிற வசதி வாய்ப்புகள் இல்லாததும், கிராமப்புறத்தில் உள்ள திறமையான மாணவர்கள் சம வாய்ப்புடன் போட்டி போட முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளது என்றும், இது நம்முடைய பொதுக்கல்வி நெறிமுறைகளுக்கு எதிரானது ஆகும் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதத்தில் தெரிவித்துள்ளார்.
யாரை காப்பாற்ற ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் நடத்தப்பட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூர் பகுதியில் தனது வீடு அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு கும்பல் ஆம்ஸ்ட்ராங்கை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பினர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஆம்ஸ்ட்ராங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள 11 பேரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்த 11 பேரில் திருவேங்கடமும் ஒருவர். இந்த வகையில் காவல்துறையினர் இவரிடம் விசாரணை நடத்த இன்று காலை மாதவரம் ஏரிக்கரை அருகே அழைத்து சென்றுள்ளனர். அப்போது திருவேங்கடம் தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். இதனால் திருவேங்கடத்தை கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் 2 முறை சுட்டதாக காவல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்கவுண்டர் செய்யப்பட்டதில் திருவேங்கடம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் நரேந்திரன் நாயர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டார். இந்நிலையில் திருவேங்கடம் என்கவுண்டரில் சந்தேகம் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்களுள் திருவேங்கடம் என்ற ரவுடி காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன எனவும், காவல்துறையின் கஸ்டடியில் இருக்கும் ஒருவரை அதிகாலையில் அவசரமாக அழைத்து வந்து சுட்டுக் கொள்ள வேண்டிய தேவை என்ன வந்தது என்றும், கொலை குற்றவாளியை ஆயுதங்கள் பறிமுதல் செய்ய அழைத்து செல்லும் போது கைவிலங்கு மாட்டப்பட்டுதான் காவல்துறையினர் அழைத்து சென்றனரா என்றும், யாரை காப்பாற்ற இந்த என்கவுண்டர் நடந்தது என்ற சந்தேகம் வலுவாக எழுகிறது எனவும், சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல என்றும் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தாரும் அவரது கட்சியினரும் சந்தேகிக்கும் நிலையில் காவல்துறையின் இதுபோன்ற நடவடிக்கைகள் அச்சந்தேகத்தை மேலும் வலுப்பெற செய்கிறது எனவும், இந்த வழக்கு தொடர்பாக திருவேங்கடம் அளித்த வாக்குமூலம் முழுவதுமாக சீலிடப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டது உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான திமுக அரசின் நாடகம் என்று நாம் தமிழர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அன்புதம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட விசாரணை கைதி திருவேங்கடம் சென்னை மாதவரத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் காவல்துறையினர் பாதுகாப்பில் இருந்த விசாரணை கைதி சுட்டுக் கொல்லப்பட்டது எப்படி என்றும், முக்கியமான அரசியல் தலைவரின் படுகொலையில் தொடர்புடைய குற்றவாளியின் பாதுகாப்பில் காவல்துறை அலட்சியமாக இருந்தது எப்படி என்றும் நாம் தமிழர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்திய அளவிலான கட்சியின் மாநில தலைவரின் படுகொலையை தான் தடுக்க முடியவில்லை, குறைந்தபட்சம் அதில் சரணடைந்த விசாரணை கைதியையும் காப்பாற்ற முடியவில்லை என்பது வெட்கக்கேடானது எனவும், வன்மையான கண்டனத்திற்குரிய இந்நிகழ்வு திமுக ஆட்சியில் காவல்துறை எந்த அளவிற்கு திறனற்றதாகியுள்ளது என்பதையும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக சீரழிந்துள்ளது என்பதையுமே காட்டுகிறது எனவும் சீமான் தெரிவித்தார். மேலும் உண்மையை மூடி மறைப்பதற்காக காவல்துறையினரே போலியாக துப்பாக்கி சூடு நடத்தியது பல வழக்குகளில் மெய்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில், தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்ற சந்தேகம் தற்போது விசாரணை கைதி திருவேங்கடம் கொல்லப்பட்டிருப்பதன் மூலம் அதிகமாகிறது என்றும், இத்துப்பாக்கி சூடு சம்பவம் உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக திமுக அரசு நடத்திய நாடகம்தான் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நீதியை காப்பாற்றிய பெருமை காமராஜருக்கு உண்டு என்று தமிழக ஆளுநர் RN ரவி புகழாரம் சூட்டியுள்ளார். விருதுநகரில் உள்ள காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. காமராஜர் பொறியியல் கல்லூரி மற்றும் பத்ரகாளி அறக்கட்டளை சேர்ந்து நடத்திய இந்த விழாவில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகள் மற்றும் ஆய்வகங்களை திறந்து வைத்தார். தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார். பின்னர் மாணவர்களுக்கிடையே உரையாற்றிய ஆளுநர் RN ரவி, தமிழக முதல்வராக காமராஜர் இருந்த 9 ஆண்டுகள் பொற்காலம் என்றும், தமிழ்நாட்டில் சமூக நீதியை காப்பாற்றிய பெருமை காமராஜருக்கு உண்டு என்றும் கூறினார். இதில் நாடார் மகாஜன சங்கம் பொதுச் செயலாளர் கரிகோல் ராஜ், சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி நிர்வாகிகள், தேனி நாடார் சரஸ்வதி கல்வி குழும நிறுவனங்களின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் நமது ஜெம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி இயக்குநர் பேராசிரியர் பொன்கி அவர்களுக்கு தமிழக ஆளுநர் சிறந்த தமிழ்மொழி சேவை விருது வழங்கி சிறப்பித்தார். ஐயப்பன் தாங்கலில் அழகு நிலையம் என்ற பெயரில் பாலியல் தொழில் நடத்தி வந்தவரை காவல்துறையினர் கைது செய்து 6 பெண்களை மீட்டனர். சென்னை போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கல் புஷ்பா நகரில் பிரஸ்டீஜ் ஷிபா என்ற பெயரில் அழகு நிலையம் ஒன்று செயல்பட்டு வந்தது. இருபாலருக்குமான இந்த அழகு நிலையத்தில் பாலியல் தொழில் நடப்பதாக ஆவடி காவல்துறை ஆணையருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தனிப்படை காவல்துறையினர் அழகு நிலையத்தில் திடீரென சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு பாலியல் தொழில் நடந்து வந்தது தெரியவந்தது.
இதையடுத்து அழகு நிலையத்திலிருந்து பாடிக்குப்பம் பகுதியை சேர்ந்த பவுன்சர் தினேஷ், ஐயப்பன் தாங்கலை சேர்ந்த அனுப்பிரியா, முகப்பேரை சேர்ந்த கார்த்தி யாழினி, பட்டாபிராம் பகுதியை சேர்ந்த யோகஸ்ரீ, சாலிகிராமத்தை சேர்ந்த பவித்ரா, அசோக் நகரை சேர்ந்த ஷர்மிளா, கே நகரை சேர்ந்த வினோதினி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இது தொடர்பாக தலைமறைவாக உள்ள தினேஷ், ஜெயக்குமார் ஆகிய இருவரை தேடி வருகின்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போரூர் காவல்துறையினர் மீட்ட 6 பெண்களை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பெண்கள் அரசு காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். தினேஷை புழல் சிறையில் அடைத்தனர். ஒட்டப்பிடாரத்தில் காதலனுடன் மகளை பேசவிடாமல் தடுத்த தந்தையின் கையை வெட்டிய காதலனை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகேயுள்ள வீரன் சுந்தரலிங்கம் நகர் பகுதியை சேர்ந்த லட்சுமணனின் கடைசி மகளான மகாலட்சுமி என்பவர் ஒட்டப்பிடாரம் அருகேயுள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு BA படித்து வருகிறார். இந்நிலையில் கல்லூரிக்கு செல்லும் போது மஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த பாரத்ராஜ் என்ற வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியுள்ளது. இந்த காதல் விவகாரம் கல்லூரி மாணவி மகாலட்சுமியின் தந்தை லட்சுமணன் மற்றும் குடும்பத்தினருக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் விசாரணை செய்ததில் பாரத்ராஜ் ஏற்கனவே திருமணமாகி மனைவியுடன் தகராறு ஏற்பட்டு விவாகரத்து பெறாமல் தனியாக வசித்து வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மகாலட்சுமியின் தந்தை லட்சுமணன் மற்றும் உறவினர்கள் மகாலட்சுமியை பாரத்ராஜுடன் பழகக்கூடாது என கூறியதை அடுத்து மகாலட்சுமி பாரத்ராஜுவுடன் பழகுவதை துண்டித்துள்ளார். இந்நிலையில் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த பாரத்ராஜ் இருசக்கர வாகனத்தில் வந்த லட்சுமணன் கையை வெட்டியதுடன் கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பியோடியுள்ளார். படுகாயமடைந்த லட்சுமணன் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஒட்டப்பிடாரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பாரத்ராஜாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அவருடன் சென்ற நண்பர்களையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட சதுரங்க கழகம் சார்பில் மாநில அளவிலான செஸ் போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடியில் தூத்துக்குடி மாவட்ட சதுரங்க கழகம் மற்றும் காமராஜர் கல்லூரி சார்பில் மாநில அளவிலான பள்ளி மாணவ மாணவிகளுக்கான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளை தமிழக சதுரங்க கழக மாநில துணைத் தலைவர் ஆனந்தராமன் துவக்கி வைத்தார். மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 17 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் 8 வயது முதல் 17 வயதுடைய மாணவ மாணவிகளுக்கு 8 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் பொதுப்பிரிவு போட்டிகளும் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பை சான்றிதழ்கள் வழங்கப்படுவதுடன் முதல் 4 இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் பரிசாக வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்ட சதுரங்க கழகமும் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியும் இணைந்து மாநில அளவிலான 3வது KC சதுரங்க போட்டியை இன்று தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி வளாகத்தில் நடத்துகின்றது. இந்த போட்டியில் 17 மாவட்டங்களிலிருந்து 550க்கும் மேற்பட்ட வீரர்களும் வீராங்கனைகளும் கலந்து கொள்கின்றனர். இந்த போட்டி 8 பிரிவாக சிறுமிகளுக்காக 8 பிரிவாக நடத்தப்படுகின்றது. அன்று 8, 11, 13, 15, 17 என்று 4 சிறுவர்கள் பிரிவிலும் 4 சிறுமியர் பிரிவிலும் 8 போட்டிகள் தவிர ஓப்பன் போட்டி அனைவருக்கும் பொதுவான போட்டியும் நடத்துகின்றது. நல்ல பரிசு தொகை இந்த போட்டிக்கு வழங்க இருக்கின்றார்கள். மேலும் முக்கிய அம்சம் என்னவென்றால் இந்த போட்டியில் வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 8, 10, 13, 11, 13, 15, 17 4 பிரிவுகளும் 4 பெண்கள் 4 ஆண்கள் சிறுவர்கள் பிரிவிலும் 8 பேருக்கும் சாம்பியனாக வெற்றி பெறுவதற்கு சைக்கிள் வழங்குவது ஒரு பெரிய சிறப்பு அம்சமாகும். ஆகையால் பெரிய அளவில் இந்த போட்டிக்கு சிறுவர்களும் சிறுமியர்களும் பெற்றோர்களும் வந்து திரளாக கலந்து கொண்டு இந்த கல்லூரி வளாகத்தை ஒரு உற்சாக களமாக இங்கே நடத்தி வருகின்றார்கள். காமராஜ் கல்லூரிக்கும் தூத்துக்குடி மாவட்ட சதுரங்க கழகத்திற்கும் இந்த போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கு நன்றி. எருதுகட்டு விழாவில் மாடு பிடிப்பதில் 2 கிராமங்களுக்கிடையே ஏற்பட்ட கலவரத்தை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகேயுள்ள புதூர் வலசை கிராமத்தில் அமைந்துள்ள தென்னாருடைய ஐயனார் திருக்கோவிலின் புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு 7 வருடங்களுக்கு பிறகு எருதுகட்டு விழா நடைபெற்றது. விழாவில் அண்டக்குடி கிராமத்தை சேர்ந்த ஒரு தரப்பினர் கட்டப்பட்டிருந்த மாட்டை அவிழ்த்துவிட்டனர். புதூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் மாட்டை பிடித்தனர். மாட்டை எதற்காக பிடித்தாய் என்று ஒரு தரப்பினர் வாக்குவாதம் செய்த நிலையில் 2 தரப்பினரிடையே கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தில் கண்மூடித்தனமாக 2 தரப்பினரும் தாக்கிக் கொண்டனர். அவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதில் அண்டக்குடி கிராமத்தை சேர்ந்த செங்கோல் ராஜன் என்ற இளைஞர் பலத்த காயமடைந்தார். அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் இளையான்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரணை செய்யப்பட்டு வரும் நிலையில் அதில் ஒரு ரவுடியை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்திருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னையில் கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 11 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பல்வேறு நபர்களிடம் சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள 11 நபர்களையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து செம்பியம் காவல்துறையினர் விசாரணை செய்தனர். அப்போது கொலை செய்துவிட்டு ஆயுதங்களை ஓரிடத்தில் பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மாதவரம் பகுதியில் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதாக குற்றவாளிகள் தெரிவித்ததை அடுத்து அதனை பறிமுதல் செய்வதற்காக கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவரான திருவேங்கடம் என்ற நபரை அதிகாலையில் மாதவரம் பகுதிக்கு அழைத்து சென்றனர். அப்போது முள்புதர்கள் நிறைந்த அந்த பகுதியில் அழைத்து சென்றபோது திருவேங்கடம் காவல்துறையினரை தாக்க முயற்சித்துள்ளார். இதனால் தற்காப்பிற்காக காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் குற்றவாளி திருவேங்கடம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரணை செய்யப்பட்டு வரும் நிலையில் அதில் ஒரு ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருள்மொழித்தேவன் கிராமத்தில் ரோட்டரி சங்கம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் ரோட்டரி சங்கம் சார்பில் அருள்மொழித்தேவன் கிராமத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு ரோட்டரி சங்க தலைவர் ஜாகிர் ஹீசேன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் எழில் சிவா முன்னிலை வகித்தார். திட்ட தலைவர் வேல்முருகன் அனைவரையும் வரவேற்றார். விழாவின் முன்னதாக கிராமத்தின் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அருள்மொழித்தேவன் பகுதியில் உள்ள குளத்தை சுற்றி தென்னை, மா, பலா உள்ளிட்ட பல்வேறு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். இதேபோன்று கடந்த 2 ஆண்டுகளாக கிராமங்களில் பல்வேறு பகுதிகளிலும் சாலை ஓரங்களில் 10,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை ரோட்டரி சங்கத்தினர் நட்டு வைத்து பராமரித்து வருகின்றனர். இதில் செயலாளர் நிசார் அகமது கான், பொருளாளர் உபயத்துல்லா, முன்னாள் தலைவர்கள் விஜயகுமார், தர்மாராவ், முருகேசன், செயலாளர் ஆரோக்கியராஜ், சேவியர் உறுப்பினர் கௌதமன், சரவணன், ஜவகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாலாஜாபாத் தெற்கு ஒன்றியம், காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய பகுதிகளில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் வாக்களித்த மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தனர். நடைபெற்று முடிந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்றனர். இந்த நிலையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் க செல்வம், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் க சுந்தர் ஆகியோர் வாலாஜாபாத் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வாரணவாசி, உள்ளாவூர், புளியம்பாக்கம், நத்தாநல்லூர், கட்டவாக்கம், ஊத்துக்காடு, நாயக்கன்குப்பம், புத்தாகரம், புரசிவாக்கம் உள்ளிட்ட கிராமங்களிலும், அதனையடுத்து காஞ்சிபுரம் தெற்கூருக்கு உட்பட்ட கோளிவாக்கம், புஞ்சரசன் தாங்கல், இளையனர் வேலூர், காவந்தண்டலம், ஆசூர், அவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்களித்த பொதுமக்களை சந்தித்து இனிப்பு வழங்கி நன்றி தெரிவித்தனர். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் சென்ற இடங்களில் எல்லாம் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சால்வை, மாலை அணிவித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு வழங்கினர். அப்போது 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் வாலாஜாபாத் தெற்கு சேகர், காஞ்சிபுரம் தெற்கு குமணன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் RK தேவேந்திரன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள மகாளியம்மன் திருக்கோவில் மைதானத்தில் பவளக்கொடி கும்மியாட்ட குழுவினரின் 135வது அரங்கேற்ற விழா கும்மியாட்டத்துடன் நடைபெற்றது. கோவை பேரூர் செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள மகாளியம்மன் திருக்கோவில் மைதானத்தில் கொங்கு மண்ணின் பாரம்பரிய கலையான கும்மியாட்டத்தை வளர்க்கும் விதமாக பவளக்கொடி கும்மியாட்ட குழுவினரின் 135வது அரங்கேற்ற விழா பெண்கள் கும்மியாட்டத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் விரதமிருந்து தமிழர்களின் பாரம்பரிய உடையில் ஒரே நிறத்தில் சேலை அணிந்து கொண்டும், இளம் பெண்கள் பாவாடை சட்டை அணிந்து கொண்டும், முளைப்பாரியை கையில் ஏந்தி கொண்டு ஜமாப் இசைக்கு ஏற்றவாறு நடனமாடி சென்ற காட்சிகள் காண்போரை கண்கவர் செய்தது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரங்கேற்றத்தை கண்டு களித்தனர். மேலும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் கூறும்போது, கொங்கு பகுதி அல்லாமல் வெளிநாடுகளிலும் தற்பொழுது வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சிகள் பிரபலமாகி வருகிறது எனவும், வள்ளி கும்மி நடனத்தை அதிகமானோர் ரசித்து பார்த்து வருவதாகவும் தெரிவித்தனர். முன்னதாக விநாயகர் கோவிலிலிருந்து முளைப்பாரி எடுத்து வந்த பக்தர்கள் மகாளியம்மனை வழிபட்டனர். பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் கிராமத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு போலேரியம்மன் ஜாத்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் போலேரியம்மன் ஜாத்திரை திருவிழா 15 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது.
திருவிழாவை முன்னிட்டு கடந்த 9ஆம் தேதியன்று தாடி கும்பம் படைத்தல், 10ஆம் தேதி கிராம எல்லையில் உள்ள செல்லியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், தேன், பன்னீர், ஜவ்வாது, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்து அம்மனுக்கு படையலிட்டு தீப தூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 11ஆம் தேதியன்று கிராமத்தில் உள்ள சக்தி கல்லுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் 12, 13, 14 ஆகிய தேதிகளில் அலங்கரிக்கப்பட்ட போலேரியம்மன் கிரகம் கன்னிகைப்பேர் கிராமத்தின் முக்கிய வீதிகளில் மேலதாள வாத்தியங்களுடன் வந்தது. அப்போது அந்தந்த பகுதி மக்கள் கிரகத்திற்கு தேங்காய் உடைத்தும் கற்பூர ஆரத்தி எடுத்தும் வழிபட்டனர். அன்று மாலை போலேரியம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் கிராமத்தில் திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கன்னிகைப்பேர் கிராம பொதுமக்கள் மிகச்சிறப்பாக செய்திருந்தனர். ஊதிரம்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி மற்றும் அக்னி வசந்த விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் அடுத்த ஊதிரம்பூண்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் 77வது மகாபாரத அக்னி வசந்த விழா மற்றும் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் முன்னதாக கடந்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கி மகாபாரத சொற்பொழிவு தொடர்ந்து நடைபெற்று வந்தது. 15 நாள் இரவு மகாபாரத நாடகம் நடைபெற்றது. விழாவின் இறுதி நாளில் காலை 11 மணி அளவில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் 37 கிராம சமயதாரர்கள் பங்கேற்று கொந்தம், கொடிசீலை வழங்கி மேலதாள வாத்தியங்கள் முழங்க மகாபாரத அக்னி வசந்த விழாவை நடத்தினர். இதில் சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தர்மருக்கு பட்டாபிஷேகமும் மணிமுகடமும் சூட்டப்பட்டு விழா நிறைவு பெற்றது. தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தர உள்ள சசிகலாவிற்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் குத்துக்கல் வலசையில் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா ஜெயலலிதா வழியில் மக்கள் பயணத்தை முதன்முதலாக தென்காசி மாவட்டத்திலிருந்து தொடங்க இருக்கிறார். இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தர உள்ள சசிகலாவிற்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தென்காசியை அடுத்த குத்துக்கல் வலசை பகுதியில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெருமாள், கோவை கந்தன், உளுந்தூர்பேட்டை உதயகுமார், வேளச்சேரி சின்னத்துரை, அரசன், சிவராஜ், ராமசுப்பு, மாடசாமி என்ற செல்வம், உதயகுமார், சிலம்பரசன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வழக்கறிஞர் பூசத்துறை, பண்பொழி சுப்பையா கண்ணு உள்ளிட்ட ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தர உள்ள சசிகலாவிற்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது மற்றும் வரும் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் சசிகலா அம்மா யாரை கை காட்டுகிறார்களோ அவர்களையும் வேட்பாளராக நிறுத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. சின்னசேலம் அருகே தனியார் பள்ளி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் படுகாயமடைந்த 11 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகேயுள்ள தாகம் தீர்த்தாபுரம் அருகிலுள்ள வெல்டன் தனியார் பள்ளி பேருந்து மாலையில் 33 மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சின்னசேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது குரால் கைகாட்டி அருகே விருதாச்சலம் சேலம் சாலையில் உள்ள சின்னசேலம் பிரிவு சாலையில் அதிவேகமாக வந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 11 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சின்னசேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் அருகே 2 லாரிகளில் உரிய ஆவணமின்றி கடத்தி வரப்பட்ட 70 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை குடிமைப் பொருள் அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஓட்டுநர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சேத்துவண்டை பகுதியில் வேலூர் குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு அலுவலர் ரேகா மற்றும் குடியாத்தம் வட்ட வழங்கல் அலுவலர் வெங்கடேசன் மற்றும் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த 2 லாரிகளை சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் ஆந்திரா பதிவு எண் கொண்ட லாரியிலும் மற்றொரு லாரியின் கண்ணாடியில் ரேஷன் அரிசி அவசரம் என எழுதப்பட்டிருந்த லாரியிலும் உரிய ஆவணங்களின்றி சுமார் 70 டன் ரேஷன் அரிசி மூட்டைகள் இருந்ததும், திருச்சி லால்குடியை சேர்ந்த பிரகாஷ், திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த வசந்த் ஆகிய ஓட்டுநர்கள் ரேஷன் அரிசியை கடத்தி வந்ததும் தெரியவந்தது.
இதனையடுத்து வட்ட வழங்கல் அலுவலர் வெங்கடேசன் மற்றும் காவல்துறையினர் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து ஓட்டுநர்களிடம் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில்பட்டியில் ஸ்ரீ ராகவேந்திரா சேவா அறக்கட்டளை சார்பில் 35வது மாத அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஸ்ரீ ராகவேந்திரா சேவா அறக்கட்டளையின் சார்பில் 35வது ஆனி மாத அன்னதான நிகழ்ச்சி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் முன்பு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளையின் நிறுவனரும் தொழிலதிபருமான சீனிவாசன் தலைமை வகித்தார். முன்னாள் ராணுவ வீரர் சந்திரசேகரன் அனைவரையும் வரவேற்றார். தொழிலதிபர்கள் தனபால் மற்றும் கொல்லம் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொழிலதிபர் பழனி மாரியப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் தங்கவேல் அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் தலைவர் ஜெயக்கொடி, செயலாளர் ஜோதி காமாட்சி, பொருளாளர் கார்த்திகேயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முகேஷ் அம்பானி இல்ல திருமண விழாவில் மணமக்களை வாழ்த்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. முன்னாள் அமெரிக்க அதிபரான டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம். நீட் தேர்வு நம்முடைய பொதுக்கல்வி நெறிமுறைகளுக்கு எதிரானது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். யாரை காப்பாற்ற ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் நடத்தப்பட்டது? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டது உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான திமுக அரசின் நாடகம். நாம் தமிழர் சீமான் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.